तूने दीवाना दिल को बनाया इस दिल पर इल्जाम है क्या सागर जैसी நம்ம ஸ்ரீனிவாசனோட அதே வயசுல அட ஆமா நானும் அதான் சொல்லலாம்னு இருந்தேன் नाम है क्या நமக்கு ஏத்த ஆளு அந்த முன்னாடி இருக்க ரெட் கலர் ட்ரெஸ் இன்னைக்கு கண்டிப்பா தூக்கிடுவோம் பாருங்க तुझसे दूर सही और तू मुझसे अनजान सही तेरे साथ नहीं पाओ तो खैर तेरा अरमान सही ये अरमा है शोर नहीं हो खामोशी के मेले हो इस दुनिया में कोई नहीं हो हम दोनों எனக்காக மட்டும் பாடுவானு கேளுங்க நம்ம ஸ்ரீனிவாசன் மாதிரி இங்க கொடுக்கறத விட டபுள் சேலரி கொடுக்கணும்னு சொல்லுங்க और मेरा अब काम है क्या सागर அண்ணா வயிறு ரொம்ப பசிக்குது பாத்ரூம் போற சொல்லிட்டு தான் வந்தேன் ஏதாவது சாப்பிட கொடுங்க அந்த ஆளுக்கு விருப்பம் இல்ல விருப்பத்தை நாமளே மட்டும் பண்ணலாமே அவன் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சம்பளம் அவன் தங்கி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு ஓகே சங்கீத மேகம் தான் சிந்து கொஞ்சம் நில்லு. என்னடா இதுல ஒரு சைனை போட்டு காசை வாங்கிட்டு போடா. ஓ சொல்லும் போது தான் 5 ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு ஒன்னுத்துக்கு உதவாத ரிசிப்ட் வயல வேலை செஞ்சாலும் இதை விட நல்லாவே கிடைக்கும். உன்னை போய் அந்த வேலை பார்க்காதன்னு நான் சொன்னா? ஓ இந்தா புடி. சரி வரேன். டேய் என்னடா வெறும் 450 ரூபா? நீ டீ குடிச்ச காசு. தொட தண்ணி வத்துற அளவுக்கு பாறவனுக்கு 450 ரூபா, ஒரு டீக்கு 150 ரூபா. மணியண்ணா நீதானே எந்தன் பொன் வசந்தம் ஒரு ராஜா. என்னடா இது இவன் பிளேட்ல ஏதாவது லாட்டரி அடிச்சதா என்ன? இது 1001ல காமேஷ் ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. பில்ல அவர் தான் கட்ட போறாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்டா. இது என்ன கேரட்டா இல்ல பழமா? நீ சாப்பிடுப்பா. டேய் எடுத்துக்கடா. வேண்டாம் எதுக்கு சேர்த்து பில் போடுவீங்க. சரி அப்புறம் அங்க 10 மணிக்கு. டேய் நீ என்னடா 10:30 உங்களை போல பாட்டு பாடி முடிச்சவன போறது இல்ல. அடுத்த ஆள் டியூட்டி மாத்திர வரைக்கும் நாங்க இருந்துட்டு வரணும். 10 மணிக்கு நீ வரலனா உன்னை மிதிச்சிடுவேன். அம்மா என் வண்டி எங்க நிறுத்திருக்க? மேனேஜர் கண்ணுல படாம அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கேன். எங்க இருந்து வர? வண்டி எடுங்க. ஏய் இங்க பாரு. நாளைக்கு நல்ல குடும்பத்துல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போக போறாங்க. நீ என்னடான்னா என்ன கட்டி பிடிச்சு நைட் எல்லாம் பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க. மீரா குட்டி இது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஊர்ல எனக்கு ரொம்ப நல்ல பேரு. போதும்பா இப்ப கொஞ்சம் கிளம்புறியா? இந்த நேரத்துக்கு மேல நான் வேலையெல்லாம் முடிச்சு வண்டியை பிடிச்சு கிளம்பி போகணும்னா ரிஹர்சல் போறதுக்கே லேட் ஆகும். அதுக்கு நீயே திட்டுவ. போற வெள்ள நீ என்ன இறக்கிட்டேன்னா நான் குளிச்சுட்டு வேகமா வந்துருவேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன சரி போ போ. இது யாரு லைட்ல ஆஃப் பண்ணிருக்காரு? ஈஸ் போய் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. இந்த வாட்ச்மேன் எங்க போனா? சாமே சாமே இவனை வேலைக்கு வச்சதுக்கு எல்லா வேலையும் நான் செய்ய. இந்த கண்ணியை எங்க தூங்குவா? எதுக்குடா? சும்மா. சார் ப்ரெஷர் டேப்லெட் போட்ட வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு. டேப்லெட்டால தூக்கம் வரல. அதுக்கு முன்னாடி அடிச்ச சரக்கால தூக்கம் வந்திருக்கு. கரண்ட் வரட்டும் உன் கதையை நான் பாத்துக்கிறேன். என்ன மெயின் ஆஃப்ல இருக்கு? நீ ஆஃப் பண்ண? இல்ல சார். யார் ஆஃப் பண்ணாங்க? திருடா டேய் ஏய் திருடா டேய் நில்றா டேய் டேய் இந்த பக்கம் வா டேய் இங்க இருக்கா திருடா டேய் வர சார். சின்ன வயசு பையனா இருக்கா. என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன குதிக்கிறான்? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன்.
இதுக்கு பேர் தான் மயக்கம்னு சொல்றது. தம்பி போலீஸை கூப்பிடட்டுமா? எதுக்கு? அவன் போட்டு வந்த அண்டர்வேர்க்குள்ள தான் எடுத்து வைக்கிற அளவுக்கு பொருள் எடுத்துட்டு போயிருப்பான்னா எடுத்துட்டு போட்டுமே கமல். என்ன இருந்தாலும் என்னமா இருந்தது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி அவன் வளைஞ்சி நெளிஞ்சு போனா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஊட்டி விட கேக்குறேன். தேவையில்லாம கேள்வி கேட்காம உள்ள போய் சாருக்கு மருந்து எடுத்து வை. ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் எடுத்து நான் லாக்கர்ல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நான் போய் கேட்ட மூடவா? சீக்கிரமா போய் கேட்ட மூடு. அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு எந்திரி. தம்பி, இவன் சாதாரண திருட மாதிரி தெரியல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. மனுஷனை பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாரியா? என்ன திட்டம்? இங்க இருந்து சுரங்கம் தோண்டிட்டு போய் பத்மநாப சாமி கோயில தங்கம் எடுத்துட்டு வரேன். சும்மா வாய்க்கு வந்தபடிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம தம்பியை தூக்கிட்டு உள்ளவா. நான் போய் கதவு திறக்கிறேன். என்ன இப்படி பயந்தவங்களையா இருக்கா? வாய